சேலம் மாவட்டம் குன்றத்தூர் பேருந்து நிலையம் அருகே கோடை வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் சிறகுகள் தொண்டு நிறுவனம் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த தண்ணீர் பந்தலை குன்றத்தூர் நகராட்சி மன்ற தலைவர் கோ சத்தியமூர்த்தி திறந்து வைத்தார். பின்னர் அங்கிருந்தவர்களுக்கு தர்பூசணி, மோர் உள்ளிட்ட குளிர்ச்சியூட்டும் பொருட்களை வழங்கினார். மதுரை விமான நிலையம் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் ஈச்சநேரி பகுதியில் நேற்று எரிந்த நிலையில் அடையாளம் தெரியாத வாலிபரின் உடலை கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் உயிரிழந்த வாலிபர் விருதுநகரைச் சேர்ந்த காவலர் மலையரசன் என்பதும் இவர் எப்படி உயிரிழந்தார் என்பது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி மற்றும் தெய்வானை மாகத்திரு தேரோட்டத்தை காண பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு வருகை தந்த பக்தர்கள் வெயிலில் வாட்டி வதைத்துக் கொண்டிருந்த நிலையில் அவர்களின் தாகத்தை தணிக்கும் விதமாக திருப்பரங்குன்றம் கோவில் அருகே உள்ள பள்ளிவாசல் உறுப்பினர்கள் பக்தர்களுக்கு சர்பத் கொடுத்து பக்தர்களின் தாகத்தை தணித்தனர். பள்ளிவாசல் சார்பாகவும், ஜமாத்தா சார்பாகவும், இளைஞர்கள் சார்பாகவும், நிர்வாகி சார்பாகவும் வருஷம் நாங்கள் இந்த மாதிரி நீர் மோர் சர்பத்து வரவுடைய பக்த கொடிகளுக்கு தர்கா சார்பாக பள்ளிவாசல் சார்பாக வழங்கி கொண்டிருக்கிறோம். இது ஒரு மத நம்பிக்கை வழிபாடுகளுக்காக நாங்கள் ஏற்பாடு பண்ணிட்டு செஞ்சுட்டு இருக்கோம். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நடேசன் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் பழனி. இவர் தனது வீட்டை பூட்டிக் கொண்டு சொந்த வேலை காரணமாக வெளியே சென்றிருந்த நிலையில் அவரது வீட்டின் பூட்டை உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 36 சவரன் தங்க நகை, அரை கிலோ வெள்ளி, 23,000 ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் திருடிச் சென்றது தெரிய வந்தது. பின்னர் இது குறித்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை பார்த்து ஆய்வு செய்து வருகின்றனர். நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள காரையாறு சொரிமுத்து ஐயனார் கோயிலில் உண்டியல் திறக்கப்பட்டு எண்ணும் பணி நடைபெற்றது. இதில் 13,31,000 ரூபாய் பணம், 52 கிராம் தங்கம் மற்றும் 294 கிராம் வெள்ளி உள்ளிட்ட அமெரிக்கா, மலேசியா, இலங்கை ஆகிய நாடுகளின் பண நோட்டுகள் காணிக்கையாக செலுத்தப்பட்டிருந்ததாக கோயில் நிர்வாகம் தெரிவித்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே செயல்பட்டு வரும் டிவிஎஸ் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த தொழிலாளர்கள் திடீரென வெளியேற்றப்பட்டதால் தங்களின் வாழ்வாதாரம் பாதித்திருப்பதாக கூறி தொழிலாளர்கள் ஓசூர் சார் ஆட்சியரகத்தில் மனு அளித்தனர். மேலும் டிவிஎஸ் நிர்வாக இயக்குனர் வேணு ஸ்ரீனிவாசன், தமிழக முதலமைச்சர் ஆகியோர் தலையிட்டு உரிய நிதி கிடைக்க வழி செய்யுமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களக்காட்டூர் பகுதியில் அமைக்கப்பட்ட அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தை ஆட்சியர் கலைச்செல்வி திறந்து வைத்து விவசாயிகளின் நெல் கொள்முதல் செய்யும் பணியினை துவக்கி வைத்தார். மேலும் அரசு விதிகளுக்கு உட்பட்டு ஈரப்பதம் இருக்க வேண்டும் எனவும் முறைகேடுகளை தவிர்த்து அரசுக்கு நல்ல பெயரை பெற்றுத்தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் தற்போது வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் திருப்பூர் மாவட்டத்தில் மாநகராட்சிக்குட்பட்ட மாநகராட்சி அலுவலகம் அருகே உள்ள சிக்னலில் தற்போது பச்சை திரை கொண்ட மேற்கூரை அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் சிக்னலில் 2 நிமிடம் வரை காத்திருக்கும் வாகன ஓட்டிகள் வெயில் தாக்கத்தில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடிவதாக மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே மாயமான இளைஞர் குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இளைஞர் இறப்பில் மர்மம் இருப்பதாக உடலை வாங்க மறுத்த உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் வீட்டிலிருந்து ஊர்வலமாக வந்து மாங்கரை சந்திப்பில் கருங்கல் புதுக்கடை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இவங்க கூட தான் மீன் பிடிக்க போயிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சது. அதனால நாங்கள் அந்த மீன் பிடிக்க போன குளத்துல இவனை போலீசார் மூலமா போலீஸாரில் கம்ப்ளைண்ட் கொடுத்து தீயணைப்பினர் மூலமாக நாங்கள் என் தம்பியை அந்த குளத்தில் சடலமாக நாங்கள் மீட்டெடுத்தோம். ஆனால் எங்கள் தம்பிக்கு ரொம்ப நீச்சல் நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாமல் அவன் ஆழத்துலேருந்தெல்லாம் அவனை எடுக்கலை. பக்கத்தில் கரையோரத்துலேருந்து கொஞ்சம் கீழே தான் நாங்கள் அவனை சடலமாக எடுத்திருந்தோம். எங்களுக்கு இந்த ராபர்ட்டும் அப்புறம் அவங்க கூட ஒரு 8 பேர் அவன் மேலே எங்களுக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. என் தம்பி இறப்பில் ஏதோ மர்மம் இருக்குது. இவங்களுக்கு ராபர்ட்டுக்கும் கண்டிப்பாக அது தெரியும் அப்படிங்கிறது எங்களுக்கு சந்தேகம் இருக்குது. என் தம்பிக்கு இறப்புக்கு எங்களுக்கு நீதி கிடைக்கணும். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் சார்பு நீதிமன்றம் அமைக்க கோரி வழக்கறிஞர்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
வாடிப்பட்டியில் தற்போதுள்ள தாலுகா நீதிமன்றத்தில் குறைந்த அளவிலான குற்ற வழக்குகள் மட்டுமே விசாரிக்கப்படுவதாகவும் பெரிய வழக்குகள் மதுரை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்படுவதால் பொதுமக்கள் மற்றும் வழக்கறிஞர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் உள்ள தனியார் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மதுவிலக்கு அமலாக்க பிரிவின் சார்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் தலைமையில் மதுபோதை ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் அனைவரும் போதையை ஒழிப்பதற்கு பாடுபட வேண்டும் என்று அறிவுரைகள் எடுத்துரைக்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே வள்ளி மதுரையில் உள்ள வரட்டாறு அணையிலிருந்து 5108 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் வகையில் தண்ணீரை மாவட்ட ஆட்சித்தலைவர் சதீஷ் திறந்து வைத்தார். மொத்தம் 40 நாட்களுக்கு 5108 ஏக்கர் நிலங்கள் பயன்பெறும் வகையில் 103.68 மில்லியன் தண்ணீர் சென்று பயன்பெறுவதற்கு இன்று அணையிலிருந்து நீர் திறந்துவிடப்பட்டன. சேலம் மாவட்டம் எடப்பாடி சரவங்க ஆற்றில் ஆகாய தாமரை ஆக்கிரமித்து ஆற்று நீர் மாசடைந்து வருகிறது. மேலும் ஆற்று நீரில் துர்நாற்றம் வீசி தொற்றுநோய் வரவும் அவலம் ஏற்படுவதாக வேதனை தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் ஆகாய தாமரைகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரியில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடக்கும் நாட்களில் அதிகாரிகள் சபைக்கு கட்டாயம் வருகை தர வேண்டும் என சபாநாயகர் உத்தரவிட்டிருந்த நிலையில் அதிகாரிகள் வருகை குறித்து சபாநாயகர் செல்வம் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பல அதிகாரிகள் சபைக்கு வராததால் அதிருப்தியடைந்த சபாநாயகர் செல்வம் இதுகுறித்து பேரவைக்கு வராத அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்கப்படும் என்று தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் அடுக்கம்பாறையில் செயல்பட்டு வரும் அரசு மருத்துவமனையிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுநீர் அருகில் உள்ள சப்தலிபுரம் கிராம ஏரியில் கலக்கவிடப்படுவதாக புகார் அளித்துள்ளது. 20 ஆண்டுகளாக தொடர்கதையாகி வரும் நிலையில் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி மருத்துவமனை நுழைவாயில் முன்பு பாதிக்கப்பட்ட கிராம மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கழிவுநீர் கலப்பதை தடுத்து நிறுத்தி நடவடிக்கை எடுப்பதாக கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் மருத்துவமனை நிர்வாகம் மற்றும் கனியம்பாடி போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய பின்பு போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது. இங்க சுத்தி இருக்கிற ஆபத்து எல்லாம் நிறைய இருக்குது. நாங்க அதுக்கு முன்னாடி தெரியாம இருந்துச்சு எங்களுக்கு. சரி, இது வந்தா 4 பேருக்கு நல்லது செய்வாங்கன்னு தான் நாங்க ஹாஸ்பிட்டலே விட்டுது. இப்ப எங்களுக்கு ஆபத்துனா நாங்க எப்படி சார் விடுவோம்? இருக்கிற பசங்களுக்காவது காப்பாத்துறோம்ல, எங்களுக்காக விட்டுருங்க. இருக்கிற பசங்க குழந்தை குட்டிலாம் நல்லா இருக்கும்ல. ஊர்ல வந்து எல்லாரும் செக் பண்ணி பாருங்க வந்துங்க எல்லாருமே வந்து அது மாதிரி தண்ணி குடிச்சாங்கன்னா சப்தலி கொடுத்துலாம் குடிப்பாங்க. இப்ப யாருமே வர மாட்டாங்க, வீடு சுத்தி கட்ட வர மாட்டேங்கிறாங்க, ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. எதுவுமே 20 வருஷமா நாங்க மனு பட்டாச்சு, எது பண்ணாச்சு. 4 பேர் காப்பாத்துறது ஹாஸ்பிட்டல தவிர 4 பேர் எடுக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னா நாங்க எப்படி சார் விட முடியும்? எதனா முயற்சி பண்ணி எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் தண்ணி வந்து எங்க ஏரியில கலப்படுங்க சார். கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே உள்ள தொழுதூர் கிராமத்தில் வசிக்கும் பட்டியலின பொதுமக்கள் இலவச மனை பட்டா கேட்டு விசிக சார்பில் விருத்தாசலம் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் தங்களது கோரிக்கை மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வருகின்ற ஏப்ரல் 7ஆம் தேதியன்று திட்டக்குடி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக தெரிவித்துள்ளனர். உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் கடலூர் வட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டப்பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். முதல்வர் மருந்தகம், அங்கன்வாடி மையம், நியாய விலைக் கடை என பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டார். இதுபோன்று கடலூர் தேவனாம்பட்டினத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கள ஆய்வின் போது வெடிபொருள் ஒன்று கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாக துறை சார்ந்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.